போன வாரம் பார்த்த பிரகாரமாக எது தேவனுடைய ராஜ்யம் அல்ல, எது தேவனுடைய ராஜ்யம் அல்ல, புசிப்பும் குடிப்பும் தேவனுடைய ராஜ்யம் அல்ல. இந்த தேவனுடைய ராஜ்யத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம். தேவனுடைய ராஜ்யம் எது அல்லங்கிறார், எது தேவனுடைய ராஜ்யம் என்று சொல்லுகிறார். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, தேவனுடைய ராஜ்யம் புசிப்பு குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானம் பசுத்தானம் உண்டாகிற சந்தோஷமா இருக்கு. எப்படிங்க சந்தோஷம்? ஆமாம், எது தேவனுடைய ராஜ்யம் என்றால் எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு பசுத்த ஆவியானவரால் உண்டாகிற சந்தோஷம் எங்கே இருக்குதோ அதெல்லாம் தேவனுடைய ராஜ்யம் என்று போன வாரம் பார்த்தோம். இந்த வாரத்தில் மத்தேயு புஸ்தகம் 13ஆம் அதிகாரம், மத்தேயு புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் நாம் எடுத்து பார்க்கும் பொழுது, அப்பொழுது சீசர்கள் அவரிடத்தில் வந்து, ஏன் அவர்களோட உவமைகளாக பேசுகிறீர் என்று கேட்டார்கள். அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டது. பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை, இது இந்த தேவனுடைய ராஜ்யம் என்பது எதுங்க? பரலோக ராஜ்யத்துடைய ரகசியம். இந்த ரகசியத்தை அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டது. அவர்களுக்கோ அருளப்படவில்லை. அவர்களுக்கோ, ஆமா, சிலவங்களுக்கு அருளப்படும், சிலவங்களுக்கு அருளப்படாது. ஆமென், ஹல்லேலூயா. சில ராஜ்யத்தை பற்றி பேசினா சிலவங்களுக்கு புரியும், சிலவங்களுக்கு என்ன செய்யாது, அது புரியாது. பாருங்க, பல முறை சொல்லியிருக்கேன். யோவான் 3ஆம் அதிகாரத்தில் ஒரு நல்ல பெரிய ஆள், பெரிய பாஸ்டர், அவர் சீஃப் பாஸ்டர், பெரிய போதகர். அவர் பேர் என்ன? நிக்கோதேமு. சொல்லுங்க, நிக்கோதேமு. அவர் என்ன இருக்கிறாரு? சர்ச்சில் இருக்கிறாரு. எங்கே இல்லை? தேவனுடைய ராஜ்யத்தில் இல்லை. பாருங்க, அவர்கிட்ட போய் ஆண்டவர் கிட்ட சொல்கிறாரு, தேவனுடைய ராஜ்யம் என்ன அப்படின்னு கேட்கும்போது சொல்கிறார், நீ மறுபடியும் பிறக்கணும், பிறந்தாதான் தேவனுடைய ராஜ்யம் அப்படிங்கிறார். உனக்கு ஒன்றும் புரியல, அது அவனுக்கு விளங்கலை. பாருங்க, இங்கே போட்டிருக்கு. ஏன்? இது ரகசியம், இது எல்லாத்துக்கும் புரியாது. கீழே அடுத்த வசனம் வாசிங்க, தான் மிக முக்கியமான வசனம். உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், பரிபூரணமும் அடைவான், பரிபூர்ணம் அடைவான். இல்லாதவன் எவனோ அவனிடத்தில் உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும். இல்லாதவன் எவனோ அவனுக்கு உள்ளதும், அது என்னங்க? இது உள்ளவனுக்கு தராராம், இல்லாதவனுக்கு இருக்கிறதும் போயிருமா, இருக்கிறதும். அது என்ன? ஏன் ஆண்டு இப்படி சொல்றாரு? இது அவர் செய்யல, இது நடக்கிற காரியம். நம்ம ஊர் சொல்லுவாங்கல்ல, பணம் இருக்க தான் பணம் சேருது. கேள்விப்பட்டிருக்கீங்களா? பணம் இருக்க தான் பணம் சேருது. ஆமாம், பணம் இல்லாதவனுக்கு இருக்கிறதும் போயிருது, இருக்கிறதும். அதுதான் இங்கே சொல்றாரு. உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், இல்லாதவனுக்கு உள்ளதும். அப்ப இது எது உள்ளவன்? எது உள்ளவன்? ஏன்னா நல்லா யோசித்து பாருங்க, அவனுக்கு எல்லாமே இருக்குன்னு, எல்லாமே இருக்கும் போது அவனுக்கு என்ன இல்லாம இருக்கும்? ஹலோ, கேமரா இருக்குதா? எது இல்லாம இருக்கும்? கவலை இல்லாம இருக்கும். கவலை இருக்கு. அவனுக்கு கவலைப்படவே மாட்டான், துக்கப்பட மாட்டான், புலம்ப மாட்டான். யாரு? பணம் உள்ளவன். பணம் உள்ளவன் துக்கப்பட மாட்டான், கவலைப்பட மாட்டான், புலம்ப மாட்டான். அப்புறம் புரணி பேச மாட்டான். எதுங்க? புரணி பேச மாட்டான். நீங்க நாம பண்றதை எத்தையுமே அவன் செய்ய மாட்டான். ஏன்னா அவனுடைய மைண்டே வேற, அவனுடைய மைண்டே வேற. அது ஒரு ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்குவான், ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்குவான். அவன் பெரிய ஒரு காரியம் எடுக்குவான். நமக்கு சின்ன காரியம் தான் பெருசாக தெரியும். அவன் அதெல்லாம் அடப்போ, ஒன்றுமே இல்லை போ அப்படின்றான். உள்ளவனுக்கு சொல்லுங்க, அப்போ அவனுக்குள்ள என்ன இருக்குது? நிறைவு இருக்குது. சொல்லுங்க, நிறைவு இருக்குது, சந்தோஷம் இருக்குது, மகிழ்ச்சி இருக்குது. எப்பொழுதும் ஒரு மைண்டில் ஒரு பீஸ்ஃபுல் இருக்குது, சமாதானமாக இருக்கிறான், மன அழுத்தத்துக்குள்ளே போக மாட்டான், ஸ்ட்ரெஸ் இருக்காது, அவன் எப்பொழுதும் ஃப்ரீயாக இருப்பான். ஹல்லேலூயா, ஆமென். நல்லா யோசித்து பாருங்க, உங்ககிட்ட எவ்வளோ இருந்தாலும் சரிங்க, எவ்வளோ அதில் நீங்கள் நான் சொல்கிற ஐட்டம்லாம் நீங்கள் வச்சு பார்த்தீங்கன்னா சந்தோஷமாய், சமாதானமாய், மன அழுத்தம் இல்லாமல்,
மகிழ்ச்சியா உங்க எப்பொழுதும் சந்தோஷப்பட்டு உங்களுடைய முகத்தை எப்பொழுதும் அப்படியே கழிவுகளை வச்சு கொண்டு இருந்தீங்கன்னா அதான் போட்டிருக்கு, பசுத்தாவினால் உண்டாகிறது. சொல்லுங்க, தேவனுடைய ராஜ்யம் புதுப்பிப்பு கொடுப்புமல்ல, அது நீதியும் சமாதானமும் பசுத்தாவினால் உண்டாகிற இந்த பசுத்தாவினால் உண்டாகிற சந்தோஷம் நமக்கு பெரிய பொக்கிஷம். நம்ம கையில பணம் இல்லை, நம்ம கிட்ட அவன் பெரிய இதாங்க இல்லை, ஆனால் நமக்கு அதை விட பெரிய சொத்து இருக்குது. அதுதான் யாரு? பசுத்த. இந்த பசுத்தாவினுடைய இந்த சந்தோஷம் நீங்க வந்து நீங்க நிரம்பி பாருங்க, அதை நீங்க நினைச்சு பாருங்க. எல்லாம் இருக்கிறதே போல, எல்லாம் உங்களுக்கு இருக்கிறத போலவே எண்ணி மன மகிழ்ச்சியா இருந்து பார்த்தீங்கன்னா உள்ளவனுக்கு எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும். அப்ப இது பணம் ஒரு பொருட்டல்ல, பணம் ஒரு பொருட்டல்ல. ஆமா, பணத்தை இருக்கிற சக்தி, பணத்தை காந்தமா இருக்கிற சக்தி, அதுதான் இது சந்தோஷம், சமாதானம், இளைப்பாறுதல், நம்பிக்கை, அன்பு. இதெல்லாம் என்ன செய்யும்? பணத்தை இருக்கிற காரியம். சரிங்களா? எதை நீங்க பெருசா பேசுறீங்களோ அது பெருசாயிட்டே இருக்கும். அது நல்லா யோசித்து பாருங்க. ஏதோ ஒரு சின்ன சண்டைன்னு வைங்களேன், உப்பு போடாத சண்டை. அந்த சண்டையை பேசி 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 பெருசு ஆக்கிவிட்டு அது பெரிய பெரிய ரணகலம் ஆக்கிடுவாங்க. அப்படிங்க, என்னடா ஒரு மேலே காக்கா படுக்க இப்படி பெரிய அந்த மாதிரி ஒரு சின்ன மேட்ரேஜ் வாங்க அவங்க பெரிய ரணகலம் ஆக்கிடுவாங்க. ஹல்லேலூயா, ஆமென். எதை நீங்க பேசுறீங்களோ அது பெருசாயிரும். எது சந்தோஷத்தை நீங்க பேசினா சந்தோஷமாவே இருப்பீங்க, சமாதானம் சமாதானமாக இருப்பீங்க. உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், பரிபூர்ணம் அடைவான். இல்லாதவன், சந்தோஷம் இல்லாதவன், மன மகிழ்ச்சி இல்லாதவன், சிரிப்பே இல்லாதவன், உருண்டு இருக்கிறவன், யாரை பார்த்தாலும் மறைக்கிற ஆளு, சிரிப்பவங்கக்கிட்ட இருக்காது. அப்படியே சோகமாக இருக்கிறவன், அப்படியே டொங்கு மாதிரி இருக்கிறவன், அவங்களாம் பார்த்தீங்கன்னா அவனுக்கு என்ன செய்யும்? உள்ளதும் போயிடும். சர்ச்சுக்கு போனங்க, எல்லாம் போயிடுச்சு. சர்ச்சுக்கு போனீங்க, ஓகே. சர்ச்சுக்கு போய் என்னத்தை அங்கிருந்து என்ன கண்டீங்க? அங்கிருந்து என்ன எடுத்து வந்தீங்க? அங்கிருந்து சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் இளைப்பாறுதலையும் நம்பிக்கையும் மகிழ்ச்சியும் கொண்டு வந்தீங்கன்னா லாபகரமாக இருப்பீங்க. ஆமென், ஹல்லேலூயா. சர்ச்சுக்கு போகிறது பெருசு இல்லை, அங்கிருந்து எதை கற்றுக்கொள்றது தான் மிக மிக முக்கியமான காரியம். இங்கே போட்டிருக்கு. அப்போ அவர் கீழே வாசிங்க, அவர்கள் கண்டும் காணாதவர்களையும் கேட்டும் உணர்ந்து கொள்வதாயும் இருக்கிறபடியினால் நான் உவமைகளாக அவர்களோட பேசுகிறேன். ஏன்னா அவங்களுக்குள்ள இருக்கிறது எல்லாமே நியாயப்பிரமாணத்தின் ஆவிகள், பரிசெயன் சதுசெயன் வேதபாரங்கள் உள்ளுக்குள்ள எல்லாமே எப்படிங்க? இது சரி அது சரி, இது தப்பு அது தப்பு. யாரை பார்த்தாலும் ஜட்ஜ்மெண்ட் பண்ணுவோம். எப்படிங்க? யாரை பார்த்தாலும் ஜட்ஜ்மெண்ட் பண்றது. ஆமா, யாரை பார்த்தாலும் ஜட்ஜ்மெண்ட் பண்றது. அவன் நல்லவனா கெட்டவனா, அவன் ட்ரெஸ் இப்படி இருக்குது, அவனை முடி இப்படி விட்டுருக்குறா, மீசை இப்படி வச்சிருக்கான், அருவா மீசை வச்சிருக்கிறான், அதனால் கிருதை இப்படி தொங்குது, தூக்குடு தொங்குறாப்புல இவ்வளோ தூரம் விட்டுருக்கான். எப்போ பார்த்தாலும் அந்த மீசையை பார்க்குறது, கிருதா பார்க்குறது, ட்ரெஸ்ஸை பார்க்குறது. இதையே அவனுங்க அவன் தான் யாருங்க? பரிசெயன். அவன் தான் மட்டும்தான் பிரசுத்தம், மற்ற எல்லாம் அயோக்கியம் அப்படின்னு நினைக்கிற ஒரு ஆள். சரிங்களா? அதான் சொல்ற, அவங்ககிட்ட போய் இந்த ரகசியத்தை ஓப்பனாக பேசினா அவனுக்கு சூட்டபிள் ஆகாது. அதனால தான் நான் எப்படி பேசுகிறேன்? ஊமைகளாக பேசுகிறேன். இது ரகசியம். இது ஏன் அப்படி இருக்கிறான்? என்ன காரணம்? சிலவங்களாம் பாருங்க, அநேகருக்கு சத்தியம் சொன்னாலும் என்னதான் செஞ்சாலும் அவங்க தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள வருவதற்கு அவங்க இஷ்டமே இருக்காது. ஆமா, கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய வசனம் இதை கேட்குறது அவங்களுக்கு இஷ்டமே இருக்காது. அவங்களுக்கு என்னன்னா என்ன செய்யணும்? அலையணும். ஆமா, அவங்களுக்கு நல்லா ஊர் சுற்றுவாங்க, நல்லா ஊர் சுற்றுவாங்க. ஆனால் வீட்டில் இருக்க மாட்டாங்க. அவர் சொல்ல இருப்பாங்க, ஆனால்
லீவ் விட்டாச்சுண்ணே, இனிமேல் நாங்கள் ஃபுல்லாக எல்லா பக்கம் ஊட்டி குன்னூர் அப்படியே போயிட்டே இருக்க வேண்டியதுதான். பொண்டாட்டி அவ கிடக்குறா அப்படின்னு. ஆட எதுக்குப்பா பொண்டாட்டி இல்லாத டூரா அப்படின்னு. ஆமே பிரைஸ் தி லார்ட். குடும்பம் இல்லாமல் எதுவுமே செய்யக்கூடாது, முடியாது. ஆனால் அவங்க செய்கிறாங்க, அவங்களுக்கு அது தெரியல. அவங்களுக்கு வேற தான், அவங்களுக்கு நல்ல சுத்தர வேண்டியதான், அப்படி தான் ஒழிய எது முக்கியம் தெரியல. ஏன்னா அந்த அறிவு அவங்களுக்கு இல்லை பாருங்க. இதே போல் தேவனுடைய ராஜ்யம் சொன்னால் பிரசங்கம் பண்ணால் அது அவங்களுக்கு புரியாது. ஏன் புரியாது? உள்ளுக்குள்ள ஜென்ம சுவாபம், சொல்லுங்க, ஜென்ம சுவாபம் இருக்குது. அது மட்டும் ஏன் புரியலன்னா அவங்களுக்கு இல்லை, கிருபை இல்லை. கிருபை எபேசியர் 2:8 போட்டிருக்கு, கிருபையினாலே விசுவாசி கொண்டு ரட்சிக்கப்பட்டிருங்க, இது உங்களா உண்டானதில்லை, தேவனுடைய ஈவு, இது ஒரு கிஃப்ட்டுங்க. இது எல்லாத்துக்கும் கிடைக்காது, எல்லாரும் செய்ய முடியாது. ஆமென். இது ஒரு கிருபை, இது ஒரு கிருபை. இந்த கிருபை ஜென்ம சுவாபத்துல மனுஷனுக்கு இல்லவே இருக்காது பாருங்க. அதனை ஜென்ம சுவாபம் உள்ள மனுஷன் தாயின் கற்பத்தில் அவன் உருவாகும் போது ஒரு குணம் கொண்டு இருக்கு பாருங்க. அந்த குணம் வளர 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 அது அவனு செயலாய் மாறிடும், செயலாய் மாறிடும். சாயங்காலம் சொல்லுவோம் பாருங்க, பிறந்த குழந்தைக்கு ஆத்மா இல்லைங்கிறது சாயங்காலம் சொல்ல போகிறேன். ஆமே, ஹல்லேலூயா. யாருக்கு ஆத்மா வரும், எந்த வயசில் ஆத்மா வருதுன்னு சொல்லித்தர போகிறேன். ஆமே. அப்போது இந்த ஜென்ம சுவாவுல மனுஷன் வளர 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 அந்த செயல் அவனுக்கு வெளியே தெரிஞ்சிடும். அதனால தேவனுடைய காரியங்கள் அவனுக்கு என்ன செய்யாது, புரியாது. தேவனுடைய காரியம் அவனுக்கு புரியாது. மற்றதெல்லாம் புரியும். ஃபிசிக்ஸ் புரியும், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, பாட்னி, மேக்ஸு, தமிழ், இங்கிலீஷு, ஹிந்தி எல்லாம் புரியும், மற்றது எல்லாம் புரியும். ஆனால் இது என்ன செய்யாது, இது ஸ்பெஷல் நாலேஜ், தெய்வீக அறிவு. தெய்வீக அறிவு அந்த ஜென்ம சுவாவுல மனுஷனுக்கு புரியாது. ரட்சிப்புனா தெரியாது. பரலோக ராஜ்யத்துடைய சத்தியம் அவனுக்கு ஒன்றும் புரியாது. மறுபடியும் பிறப்பது என்பது அவனுக்கு அது ஒரு புரியாத விளங்காத விஷயமா இருக்கும். மறுபிறப்பு இந்த புக்கில் இருக்குதா? கெமிஸ்ட்ரி புக்கில் இருக்கா? மறுபிறப்பு இருக்காது, மேக்ஸு இருக்காது, ஃபிசிக்ஸு, நல்ல இங்கிலீஷ் புக்கில் நீங்கள் எந்த புக்கிலையும் மறுபிறப்பு என்பது பார்க்க முடியாது. சபையில் கர்த்தரை பார்த்து தான் பார்க்க முடியும். ஆமே. இது எந்த நாலேஜ், உலகத்தினுடைய வேர்ல்ட்லி நாலேஜ் எல்லாம் அங்கே இங்கே அந்த திங்ஸில் அந்த அதில் இருக்காது. இது தேவனுடைய அறிவு, தேவனுடைய மறுபிறப்புங்கிறது தேவ அறிவு. இது எங்கேயும் சொல்லித்தர முடியாது. ஆமே. சீசர் கூட புரியல பாருங்க. சீசர் கூட தேவன் யார் என்பது அவருக்கு தெரிய மாட்டேங்குது. மத்தேயு சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம், மத்தேயு சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 21 வாசி, 21-23. அது முதல் இயேசு தாம் எருசலேமுக்கு போய் மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேத பாரகராலும் பல பாடுகள் பட்டு கொலையுண்டு 3ஆம் நாளில் எழுந்திருக்க வேண்டும் என்பதை தம்முடைய சீசர்களுக்கு சொல்ல தொடங்கினார். அப்பொழுது பேதுரு அவரை தனியே அழைத்து கொண்டு போய், பேதுரு என்ன செய்றான்? இயேசுவை தனியே அப்படியே சைடு ஓரம் கட்டுறான். தயிர் அழுத்து கொண்டு போய், ஆண்டவரே இது உமக்கு நேரிடக்கூடாது, இதெல்லாம் நமக்கு நேரிடக்கூடாது, நமக்கு நேரிடக்கூடாது. அவர் ரொம்ப அன்பு வச்சு சொல்கிறான். என்ன நீங்கள் விசுக்குன்னு அதிகத்தையும் சொல்லி என்னமோ சொல்கிறீங்க? உங்கள் நம்பிலாம் போட்டில் விட்டு வந்திருக்கேன், போட்டில் விட்டுட்டு உங்கள் பின்னாடி வந்திருக்கேன், விசுக்குன்னு என்ன சொல்கிறீங்க? பல பாடுபடுறீங்களா, அடிக்கப்படுறீங்களா? ஐயோ, உங்களுக்கு ஆகாது. கீழே வாசிங்க. இது உமக்கு சம்பவிப்பதில்லை என்று அவரை கடிந்து கொள்ள தொடங்கினான். என்ன சொல்லிட்டானா? யாரைய? இயேசு என்ன செய்யறானா? கடிந்து கொள்ள. சொல்லுங்க, கடிந்து அர்த்தம், கடிந்து அர்த்தம். இது ரொம்ப ஜென்டலாக போட்டிருக்கு. ஆக்சுவலாக தனியாக கூப்பிட்டு போய், ஏதாச்சும் அறிவு இருக்குதா, பெரிய ஆளாக இருக்குன்னு நினச்சவங்க பின்னாடி வந்தா அங்கே போன இது பண்ணுறோன்னு 5 அப்போ 2 மீல் எல்லாம் பண்ணிங்கல்ல, அது மாதிரி தான் அப்படியே நம்ம போயிடலாம்.
சும்மா அதுன்னு பயந்து சொல்லிட்டு இருக்காதிங்க. என்ன புரிஞ்சுச்சா என்ன ஏசு அப்படின்ட்டுக்கிறான். அது என்ன செய்து கடந்து உள்ள தொடங்கிட்டான். ஏசு என்ன பண்ணாரு? அவரோ திரும்பி பேதுரை பார்த்து, எனக்கு பின்னாக போ சாத்தானே, பின்னாக போ சாத்தானே அப்படின்ட்டு அவனுக்கு கொஞ்சம் 2-3 வசனத்துக்கு மேலே தான் சொல்கிறாரு. 2-3 வசனத்துக்கு மேலே அவனை பார்த்து பேதுரு, சீமோன் பேதுரு சொல்கிறான். 16ஆம் வசனம் நினைக்கிறேன். 16ஆம் வசனம் சொல்கிறான். சீமோன் பேதுரு, சீமோன் பேதுரு பேதுருமாக, நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றான். இயேசுவை நோக்கி, யோன குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவான், மாம்சத்தை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தின் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார். மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல் மேல் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. பரலோகத்தின் திறவுகளை உனக்கு நான் உனக்கு தருவேன். பூலோகத்தில் நீ கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும், பூலோகத்தில் நீ கட்டவிழ்ப்பது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்றார். அவனை பார்த்து பெரும்பா, இப்பதான் சரியான சீசன், சூப்பர்யா அப்படின்னு எல்லாமே சொல்றாரு. இவன் சூப்பர், பாருங்க எப்படி பேசுறான் பாருங்க, இவன் தான் கரெக்டாக சொல்லிருக்கான்னு சொல்லி, நான் உண்மையில சபை கட்ட போறேன், உண்மையில சபையை அப்படி பெருமையா பேசுறாரு. கொஞ்ச நேரம் அல்லேலூயா, பெருமை தேவனுடைய ராஜ்யத்தின் ரகசியங்களை அறியதற்கு நம்மை விலக்கி வச்சிடும். அல்லேலூயா. அவனை தூக்கி வச்சு பேசினோன்னே என்ன பண்ணிட்டான்? தனியாக கூட்டு போய் ஆண்டவரே கடிந்து விடுற அளவுக்கு ஆயிட்டான். அவனுக்கு புரியல. ஆமென். ஏன் இப்படி பேசுகிறாருன்னு தெரியும். ஏன்னா அவங்களுக்கு இது ரகசியம், இது அவங்களுக்கு ரகசியம். அவனை கடிஞ்சாரா? அவனை கடிந்து கொள்ள பாருங்க. நல்லா சொன்னார், நல்லா அது நல்லா போட்டிருக்கு. அவன் என்ன செய்யல? பேதுருவை கடிந்து கொள்ளலை. அங்கே போட்டிருக்கு, அவரோ திரும்பி பேதுருவை பார்த்து, எனக்கு பின்னாக சாத்தானே, நீ எனக்கு நல்லா இருக்கிறாய், தேவனுக்கு ஏற்றவளை சிந்தியாமல் மனுஷனுக்கு ஏற்றவளை. அப்ப எதையை கடிந்து கொண்டாரு? எதையை பின்னால போய் சாத்தானே சொன்னாரு? எதையை சாத்தானே சொன்னாரு? பேதுருடைய சிந்தனை. சொல்லுங்க, பேதுருடைய சிந்தனையை சொன்னார். ஆமென். சிந்தனை தான், அவர் சிந்தனையை தான் கடிந்து கொண்டார். சிந்தனை தான் அவர் செஞ்சாரு, பின்னாக போய் சாத்தானே சொன்னார். அப்ப ஏன் சிந்தனையில சில காரியங்கள் செய்யாது, புரிந்து கொள்ளவே முடியாது. ஆவிக்குரியவனை யாருன்னு செய்ய முடியாது, புரிந்து கொள்ள முடியாது. திடீர்னு கோவப்படும், திடீர்னு ஒன்று சொல்லுவாங்க, திடீர்னு அது அப்படின்னு சொல்லுவாங்க, அடுத்தது ஒன்று செய்வாங்க. இவங்க இதுதான் செய்ய முடியாது, ஜட்ஜ் பண்ணவே முடியாது. ஒரு 2 குழந்தை நினைக்கிறேன், 1 குழந்தையர் 2 குழந்தையர். ஆவிக்குரியவனை நிதானிக்க முடியாது. சரி, 1 குழந்தையர் 2 குழந்தையர் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் 2:15. ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து அவனுக்கு தெரியும் இந்த ஆத்மா இப்படிப்பட்ட ஆத்மா, இந்த விசுவாசி இப்படிப்பட்ட விசுவாசின்னு. அவனுக்கு ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து, சத்தமா சொல்லுங்க, ஆராய்ந்து நிதானிக்க. 2 குழந்தையர் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். சாரி 1 குழந்தையர் 2:15. 1 குழந்தையர் 2:15. ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான், ஆனாலும் அவன் மற்றொருவனாலும் ஆராய்ந்து நிதானிக்கப்படான். திடீர்னு மாறிட்டு இருக்கும். ஏன் யாருக்கு உண்மைன்னு செய்யாது, புரியாது. ஒருத்தர் புது சொன்னார் பாருங்க, எனக்கு சிரிப்பு வந்துச்சு. ஃபோன் பண்ணி பேசி முடிச்சதுக்கப்புறம் சிரிச்சிட்டே இருந்தேன், பரவாயில்ல அப்படின்னு புரிஞ்சு கொண்டாங்க. அவங்கள்ட்ட கேட்டாங்களா, அவங்க பாஸ்ட் எப்படி அப்படின்னு. எங்கள் பாஸ்டா திடீர்னு திட்டுவார், திடீர்னு சிரிப்பார் அப்படின்னாங்களாம். அல்லேலூயா. திடீர்னு அன்னி பாஷையில் பேச, என்ன பேர் அன்னி பாஷை பேசுகிற ஒன்றும் கிடையாது, அதனால் ஒன்றும் இல்லாமல் பாரு, திடீர்னு அன்னி பாஷை பேச சொல்லுவார். அவர் என்ன செய்ய முடியாது, ஜட்ஜ் பண்ணவே முடியாது. ஆமாம், அதுக்காக நாங்கள் என்ன செய்ய முடியாது. சரி, ஏதோ ஒரு நல்லது இருக்குது, ஏதோ ஒரு நல்லது இருக்கும். அதுக்கப்புறம் இதை விட அடுத்த பகுதி சொல்லி கொடுப்பாரு. நீ இப்படி அன்னி பாஷை பேசி ஜெபிக்கிறது ஓகே தான், ஆனால் இதுக்கப்புறம் அடுத்த பகுதி ஒன்று எனக்கு நாங்கள் என்ன செய்வோம், போய்
கற்றுக்குவோம். எப்படிங்க கற்றுக்குவோம்? ஆமாம், எங்களுக்கு கற்றுக்க வேண்டியதை நாங்கள் போகிறோம். எனக்கு சிரிப்பு தாங்க முடியல, சொன்ன சிரிச்சுக்கிட்டேன். அந்த வசனத்தை ஞாபகப்படுத்தினார், இந்த வசனத்தை ஞாபகப்படுத்தினார் பாருங்க. ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து ஆனாலும் அவன் மற்றவனால் ஆராய்ந்து நீ அறிக்க படான். அவன் மற்றவன் ஜட்ஜே பண்ண முடியாது, எப்படி இருப்பான்னு தெரியாது. ஆமே, திடீர்னு 7 மணிக்கு திரும்பி கொடுப்பாரு, திடீர்னு 8 மணிக்கு கொடுப்பாரு. சரிங்களா? என்னன்னு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. ஹல்லேலூயா. ஆவிக்கு சொல்லுங்க, ஆவிக்குரிய சொல்லுங்க, ஆவிக்குரியவன். ஆமாம், அவன் சொல்ல டக்குன்னு செஞ்சுட்டே போக வேண்டியதான். ஏன்னு சொல்ல நமக்கு தெரியாது, நமக்கு ஏதோ சொல்றாரு செய்யறான், அவ்வளோதான். ஏன் நான் எப்படி நடத்தப்படுறேன்? எனக்குள்ள யார் இருக்குதா சொல்லுங்க? ஆவியானவர். சொல்லுங்க, ஆவியானவர் இருப்பாருங்க. இந்த ஆவியானவர் இருந்தாருன்னா உள்ளுக்குள்ள, ஆமென் சொல்லுங்க, உள்ளுக்குள்ள அவர் இருக்கிறார். எபேசியர் புத்தகம் நினைக்கிறேன், உள்ளுக்குள்ள அவரு இருக்கிறாரு. நீங்க அது போட்டிருக்கு, மதுபானத்தில் நிறையப்பட்டவர்களாய் இங்க போட்டிருக்கோம். எப்படிங்க உள்ளுக்குள்ள அது அவினாலே நிறையவன் அவர் போட்டிருப்பாரு. அது என்ன, அவன் எப்படி இருப்பான்னா, மதுபானத்தினால் எப்படி ஒருத்தன் மதுபானத்தை குடிச்சு எப்படி இருக்கிறானோ. எபேசியர் 5:18. துன்மார்க்கருக்கு ஏதுவான மதுபான வெறி கொள்ளாமல். அப்போ இது 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 சொல்ல, இது மதுபான வெறிய அவர் ஆவினால நிரப்புகிற ஒரு சம்பவங்கிறார். யாருக்கு ஒப்பிட்டு பேசுறாரு? ஒரு மதுபானம் குடிக்கிறேன், மதுபான பிரியர் எப்படி இருக்கிறாங்க அவனை யோசிச்சு பாரு. அவன் என்ன செய்ய மாட்டான், அவன் இப்படி இப்படி நடக்க மாட்டான், ஸ்ட்ரைட்டாக போக மாட்டான். அவனுடைய நடையே இப்படி இப்படி தான் போயிட்டு இருப்பான். ஏன்? அவன் நடக்கலை, யார் உள்ளுக்குள்ள இருக்குது? அதே போல் ஆவியானவர் இருந்தார்னா அவன் நாம என்ன செய்வோம்? ஸ்ட்ரைட்டாகவே போக மாட்டோம். எப்படி இருப்போம்? அவர் எப்படி நடக்கிறாரோ அப்படி போவோங்கிறாருக்கு பவுல் சொல்றார். ஹல்லேலூயா. உள்ளுக்குள்ள ஒரு ஆளுகிறார் ஏறுங்க. அவர் நிரம்பி இருந்தார்னா அவன் எப்படி இருப்பானா? எப்படி ஒருத்தனுக்கு இது ஃபுல் ஆச்சுன்னா, இது ஃபுல் ஆச்சுன்னா அவன் அதன்படி செய்கிறானோ அதே போல எனக்குள்ள ஆவியானவர் ஃபுல்லாக இருந்தார்னா நான் செய்வேன், அவர் படி செய்ய ஆரம்பிச்சிருவேன். சரிங்களா? அவனை பார்த்தீங்கன்னா ரொம்ப பிடிக்கும். இந்த எனக்கு ரொம்ப பிடிக்கிறது யாருங்க? மதுபான பிரியர். ஏன்னா அவனுக்கு இந்த ஏற்றத்தாழ்வு இருக்காது, ஏற்றத்தாழ்வே இருக்காது. நோ கேஸ்ட் ஃபீலிங். எந்த ஜாதியும் யாரு எல்லாத்தையும் வாங்க மாப்பிள்ள அப்படிம்பா. போனீங்கன்னா உள்ளுக்குள்ள போனீங்கன்னா கோட்டை ஊற்றலாம் மாப்பிள்ள, நீ ஊற்றுக்கு மாப்பிள்ள, யாருன்னே தெரியாதவன் எவன் எல்லாத்துக்கும் நீ ஊற்றுக்கு மாப்பிள்ள, நான் எல்லாத்தையும் ஊற்றி எல்லாம் சரி. அவனுக்கு பாருங்க ஒரே ஐக்கியமா இருப்பான் பாருங்க. ஏன்? எப்படி ஐக்கியம் வந்துச்சு? யாரு? அவனுக்குள்ள போனது வேலை செய்யுது. சொல்றாரு பவுல், சொல்றாரு நீ இதே போல ஆவினால உள்ளுக்குள்ள நிரப்பப்பட்டுட்டீங்கன்னா நீ எதுவுமே பார்க்க மாட்ட. அல்லேலூயா. நீ ஜாதி பார்க்க மாட்ட, ஏற்றத்தாழ்வு பார்க்க மாட்ட, கலரை பார்க்க மாட்ட, எதுவுமே எல்லாரும் ஒன்னா ஸ்நேகிப்ப, எல்லாத்தையும் சிரிச்சுட்டு பாருங்க, எல்லாத்தையும் என்ன ஒன்னா பார்ப்ப. அல்லேலூயா. அவன் பாருங்க பார்த்தீங்கன்னா எல்லாத்திட்டையும் இந்தாங்க மாப்பிள்ள காசு பணத்தை எப்படி அள்ளி அள்ளி கொடுப்பான் பாருங்க. பணம் எல்லாத்தையும் அள்ளி கொடுப்பான். உள்ளுக்குள்ள போட்டான். ஏன் அப்படி அள்ளி தரான்? அவன் தரல, உள்ளுக்குள்ள போட்டு தானே செய்யுது. அதே போல ஆவியான உள்ளுக்குள்ள வந்துட்டாருன்னா அவனுக்குள்ள கஞ்சத்தனத்து நாவிக்கு ரீ செய்யாது. என்ன செய்யாது? ஆமா, அவன் பாட்டுக்கு என்ன செய்வான்? தாராளமாக இருப்பான். ஏன் அவன் தாராளமா இருக்கிறான்? யாருனால? உள்ளுக்குள்ள இருக்கிற பரிசுத்தாவினால. ஆமென். நீங்க கொடுக்கறதுல கொஞ்சம் கஞ்சத்தனமா இருந்தீங்கன்னா
இன்னும் என்ன செய்யல, பத்தல. எது? ஆவினாலே ஆவினுடைய நிறைவு பத்தல. அதிகம் போட போட உள்ளுக்குள்ள ஆவி நிறைய 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 ஆட்டோமேட்டிக்காக என்ன செய்யும், அது எல்லாம் வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். நீங்க செய்ய மாட்டீங்க. சொல்லுங்க, யார் அவரு? ஆவி. அப்போ இந்த ஆவியான இல்லாதனால பேதுருக்கு இயேசு என்ன சொன்னாலும் புரிய மாட்டேங்குது. இயேசு என்ன சொன்னாலும் புரியுதில்லை. ஆவி ஊட்டப்படாதனால அவங்களுக்கு என்ன சொன்னாலும் ஏது செஞ்சாலும் அவங்களுக்கு புரியல. பவுல் சொல்றாரு, 1 கொரிந்தியர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, 1 கொரிந்தியர் 2:6 எடுத்து வாசிங்க பார்ப்போம். அப்படி இருந்தோம் தேறினவர்களுக்குள்ளே ஞானத்தை பேசுகிறோம், இப்பிரபஞ்சத்தின் ஞானத்தை அல்ல. இப்பிரபஞ்சத்தின் ஞானத்தை அல்ல. அழிந்து போகிறவர்களாக இப்பிரபஞ்சத்தின் பிரபுக்களுடைய ஞானத்தையும் அல்ல. அழிந்து போறவர்களாகிய இப்பிரபஞ்சத்தின் பிரபுக்களுடைய ஞானத்தையும் அல்ல. உலக தோற்றத்துக்கு முன்னே தேவன் தம்முடைய மகிமைக்காக ஏற்படுத்தினதும் மறைக்கப்பட்டதுமா இருந்த ரகசியமான தேவ ஞானத்தை பேசுகிறோம் சொல்றாரு அவரு. இது எப்படிப்பட்ட ஞானம்? உலக ஞானம் கிடையாது. இது மறைக்கப்பட்ட தேவனுடைய ஞானத்தை பேசுகிறோம். அது என்ன ஞானம்? இதை இப்பிரபஞ்சத்தின் பிரபுக்கள் ஒருவனும் அறியவில்லை. அறிந்திருந்தானால் மகிமையின் கர்த்தரை அவர்கள் சிலுவையில். ஆமா, அவனுக்கு மட்டும் தெரிஞ்சுங்களே. நல்ல வேலைக்கு தெரியல பாருங்க. தெரிஞ்சு வச்சிருமா ஆண்டவரை சிலுவையில் அறிஞ்சிருக்க மாட்டான். அதனால தான் அவனுக்கு மறைச்சிட்டார். கீழே வாசிங்க. எழுதுகிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவர்கள், தேவன் தம்மில் அன்பு கூறுவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவர்களை கண் காணவில்லை, காது கேட்கவில்லை, அவைகள் மனுஷனுடைய இடத்தில் தோன்றவும் இல்லை. நமக்கோ சொல்லுங்க, அவனுக்கெல்லாம் யாருக்கும் தெரியல. ஆனா இப்போ கண் பார்க்கவும் இல்லை, காதல கேட்கவும் இல்லை, இதயத்துல தோன்றும் இல்லை. இப்போ ஒரு பயன் சொல்றாரு, நமக்கோ. சொல்லுங்க, கை கூட சொல்லுங்க. நமக்கோ 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 தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். எனக்கு தேவன் தமது ஆவியினாலே அந்நிய பாஷை பேச 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 ஆவில நிரம்ப 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 உங்களுக்கு மறுபிறப்புனா என்னன்னு புரியுது. மறுபிறப்புனா என்னன்னு புரியுது. அபிஷேகம்னா என்னன்னு புரியுது. அந்நிய பாஷை என்னன்னு புரியுது. ஏன் இது அப்படியே அவர் சொல்றாரு, நமக்கு அது தந்திருக்கிறார். கீழே வாசிங்க. அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறார். அப்போ அவர் தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை ஆவியானவருக்கு தெரியும். எப்படிப்பட்ட என்பதை அவர் நமக்கு இருப்பதனால நான் என்ன செய்றேன், எல்லாத்தையும் நல்லா புரிஞ்சுக்கொள்ள முடியும். எல்லாத்தையும் ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் நிதானித்து அறிகிறான். ஹல்லேலூயா. அப்போ கர்த்தர் சொல்றாரு, தேவனுடைய ராஜ்யம் மற்றவங்களுக்கு தெரியாம இருக்கும், நமக்கு நிச்சயம் தெரியுது. ஏன்னா நமக்குள்ள யார் இருக்கா? ஆவியானவர். ரோமருக்கு 4:1 சொல்றாரு, இப்படியாக எந்த மனுஷனையும் எங்களை கிறிஸ்துவின் ஊழியக்காரர் என்றும் தேவனுடைய ரகசியங்களை உட்கார என்றும் எண்ணிக்கொள்ள கடவுள். எல்லா மனுஷனும் நீங்க எப்படி திங்க் பண்ணணுமா? நீங்க என்ன நீங்க நினைக்கணுமா? எந்த மனுஷனும் எங்களை கிறிஸ்துவின் ஊழியக்காரர் தேவனுடைய ரகசியங்களை உட்கார என்றும் எண்ணிக்கொள்ளுங்க. நாங்கள் உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஏன்னா மறுபிறப்புனா என்ன எல்லாம் சொல்லும் போது நாங்கள் தேவனுடைய ஊழியக்காரன் நீங்கள் தயவு செய்து என்னங்கன்னு சொல்லி பவுல் அழுகிறார். அது மட்டும் இல்ல, இது அடுத்த ரகசியம் சொல்ற பாருங்க. தேவனுடைய ராஜ்யம் உள்ள ரகசியம் ஒன்று இருக்கு. அடுத்த ரகசியம் விசுவாசத்தின் ரகசியம். 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 1 தீமோத்தேயு 3:9 போட்டிருக்கு. விசுவாசத்தின் ரகசியத்தை சுத்த மனசாட்சியிலே காத்துக்கொள்ளுவர்களாயும் இருக்க வேண்டும். அப்போ விசுவாசத்துக்கு ஒரு ரகசியம் இருக்குது, தேவனுடைய ராஜ்யத்துக்கு ஒரு ரகசியம் இருக்குது, விசுவாசத்துக்கு ஒரு ரகசியம் இருக்கு. இந்த 2 ரகசியத்தையும் நான் சுத்த மனசாட்சி, அதான் என்ன அப்படின்னா என்னுடைய தாழ்மையினாலே நான் இதை கற்றுக்கொள்வேன்.
அங்கே பரிசேயரும் வேத பாரகரும் பழையப்பாட்டு பஸ்வான்கள் பழையப்பாட்டுக்கிற மக்கள் அவங்களுக்கு என்னென்ன தாழ்மை இல்லை, அவங்களுக்கு என்னங்க, அவங்களுக்கு பெருமை இருந்துச்சு. அவங்களுக்கு பெருமை இருந்துச்சு. என்ன பெருமை? எனக்கு எல்லாமே தெரியும், நான் ஏன் மாறணும், நான் எதுக்கு, எனக்கு எதுக்கு தேவனுடைய ராஜ்யத்துக்கு நான் எப்படி போகணும், நான் எதுக்கு மறுபடியும் பிறக்கணும், எனக்கு இதெல்லாம் தேவையில்லை. பெருமை அவர்களை தேவனுடைய ரகசியத்தை அறியாதபடி தள்ளிருச்சு. கர்த்தர் இந்த பெருமையுள்ள பார்த்து சொல்றாரு, நீ என்ன செய்ய, நீ மத்தேயு சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 25-26 பார்க்கும் பொழுது அவன் சொல்றாரு. மத்தேயு 11:26 வாசிங்க. அந்த சமயத்திலே இயேசு சொன்னது, பிதாவே, வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே, இவைகளை ஞானிகளுக்கும் கல்விமானுக்கும் மறைத்து பாலகருக்கு வெளிப்படுத்தினபடியால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். யாருக்கு வெளிப்படுத்திருக்காரா சொல்லுங்க? பாலகருக்கு, குழந்தைகளுக்கு. அதான் சொல்றேன், நீங்க இயேசு போல இருக்கணும்னா, நீங்க சிறு குழந்தை போல மாறினாதான் உங்களுடைய ஜீவித்துல மறுபடியும் பிறக்கிற அனுபவங்களுக்குள்ள உண்டாகும். ஆமென். அப்போ சிறு பிள்ளைகள் சில இடத்துல சிறு பிள்ளை போல இருக்கக்கூடாது, சில இடத்துல சிறு பிள்ளை போல மாறணும். ரெண்டுமே இருக்கு பாருங்க வேதத்துல. அப்போ சிறு பிள்ளை என்ன செய்வாங்க? இவங்க அவங்களால எதுவுமே செய்ய முடியாது, அவங்க எதுவுமே தெரியாது, எல்லாமே சிறு பிள்ளைகள் எல்லாமே ஒருத்தரை சார்ந்திருப்பது போல நாம் எப்பொழுதும் தேவனை சார்ந்திருப்பீங்க. அப்போ சிறு பிள்ளை போல உண்டாகு. சிறு பிள்ளை போயில்னா என்ன அர்த்தம்? சிலவங்கள சிறு பிள்ளை போய் இரு அப்படின்னா அவங்க நினைச்சிட்டாங்க, ஆண்டவரே நான் குப்பை புழு தூசி எனக்கு ஒன்றும் தெரியல ஐயா நான் சிறு பிள்ளை. அப்படி சொல்லல இவரு, அப்படி சொல்ல. சிறு பிள்ளை போல இரு. ஏன் சிறு பிள்ளை போல இரு அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நான் அல்ல. சொல்லுங்க, நான் அல்ல. சொல்லுங்க, நான் அல்ல. ஆமா, சிலவங்களும் எல்லாமே நான் தான். நான் 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 அந்த இந்த நான்கிற ஒரு பெரிய ஈகோ, அந்த நான்கிறத ஐ என்பதை சிலுவையில் என்ன செய்யணும்? அறையணும். ஆமே, நீங்கள் சிலுவையில் நான் அல்ல என்று சொன்னீங்கன்னா தான் அவர் உங்களை சூஸ் பண்ண முடியும். அவர் ஏன் இந்த பரிசேரும் வேத பாரகர் பெரிய ஞானிக எனக்கு எல்லாம் தெரியும் என்ற பெரிய ஞான ஜீவிகள் ஏன் அவர் சூஸ் பண்ணவே இல்லை? ஏன்னா அவன் என்ன செய்வான்? கடைசியில் அது எல்லாமே தெரியுமே, இதெல்லாம் பெரிய என்ன பெரிய மேட்டர்கள் அப்படிமா. கர்த்தர் பார்த்தாரு, இவனை செய்ய சூஸ் பண்ணக்கூடாது, சூஸ் பண்ணுறா அப்படின்னு பவுல் சொல்கிறார் பாருங்க. கர்த்தர் யாரை சூஸ் பண்ணுறாருன்னு 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 26, 27, 28. எப்படியெனில் சகோதரரே நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். மாம்சத்தின்படி ஞானிகள் அநேகர் இல்லை, வல்லவர்கள் அநேகர் இல்லை, பிரபுக்கள் அநேகர் இல்லை. ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவர்களை தெரிந்து கொண்டார். சல்லன் படிக்கணும். ஆமென். ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவர்களை தெரிந்து கொண்டார். பலவீனமானவர்களை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவர்களை தெரிந்து கொண்டார். யாரை சூஸ் பண்றாரு? யார் சூஸ் பண்றாரு? சொல்லுங்க. ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி சொல்லுங்க. பைத்தியம் சொல்லுங்க. பைத்தியங்களை தெரிந்து கொண்டார். இன்னும் நீ எப்பத்தாலும் சர்ச்சு போயிட்டு பைத்தியம் மாட்டேன். உனக்கு பைத்தியமா? காலையிலையும் போற சாயந்தரம் போற தெரிந்து கொண்டிருக்காரு. அதான் போறேன். ஹல்லேலூயா. அதான் போறேன். என்னை அவர் தெரிந்து கொண்டிருக்கிறாரு. ஆனால் நான் வந்து ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போகிறேன். ஞாயிற்றுக்கிழமை சொல்லுவேன், காலையில் போகிறது சாயந்தரம் வருவாங்க. ஏன்னா அவங்க ரொம்ப பைத்தியம். ஆமென். ஹல்லேலூயா. ஏன்? என்னை தெரிந்து கொண்டிருக்க. என்னை அவர் நான் கிறிஸ்துவுக்கு பைத்தியக்காரன். யாருங்க? நான் கிறிஸ்துவுக்கு பைத்தியக்காரன். நீ யாருக்கு? ஆமென். நான் கிறிஸ்துவுக்கு பைத்தியக்காரன். நீ யாருக்கு? வீண் பெருமை புகழ் ஆஸ்தி குப்பை என்று தள்ளிடு. நாளைக்கு போல
போல காணப்பட்டாலும் உன் வாழ்வுக்காக உலகை வெறுத்து ஒதுக்கி தள்ளிடு. பைத்தியம் அப்படி பாட்டே இருக்கு. இப்படிங்க பைத்தியம் 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 சொல்லி அந்த காலத்தில் ஜஸ்டின் பிரபாகரன் எழுதின பாடல். ஆமே, பைத்தியம் என்ன பைத்தியம் சொல்லுங்க? கிறிஸ்துவுக்கு சொல்லுங்க. கிறிஸ்துவுக்கு பைத்தியம் சொல்லுங்க. கிறிஸ்துவுக்கு, இந்த கிறிஸ்துவுக்கு பைத்தியம். ஏன் எப்பத்தாலும் சர்ச்சிலே கிடக்கும், எப்பத்தாலும் ஊழியத்திலே இருக்கும், எப்பத்தாலும் தேவனுக்காகவே இருக்கும். இவன் பைத்தியம். ஹல்லேலூயா. ஆமே. ரொம்ப ஞானி இருப்பாங்க பாருங்க. போனோமா வந்தோமா பார்த்தோமா சோத்திரம் போட்டோமா வீட்டில் உக்காந்தோமா தூங்கினோமா வேலைக்கு போனோமா ஞானிகள். ஹல்லேலூயா. மாதம் ஒரு தாட்டி போகிறோமா தலையை காமிச்சோமா அதே பெரிய ஞானிகள். வருஷம் ஒரு மாதிரி கிறிஸ்மஸ் போய் தலை காட்டணுமா அவன் பெரிய பெரிய PhD. ஹல்லேலூயா. அது சொல்கிறார், இவனெல்லாம் விட்டு தள்ளு, இவனெல்லாம் விட்டு தள்ளு. அவனை பைத்தியமாக்குற. அவன் ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி சொல்லுங்க, ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி உலகத்தில் பைத்தியமானவர்களை தெரிந்து கொண்டார். அடுத்தது பலமுள்ளவர்களை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனம் ரொம்ப வீக் பர்சன், ரொம்ப வீக்குங்க, எல்லாமே எனக்கு ஃபெயிலுங்க, எனக்கு ஒண்ணுமே தெரியாதுங்க, எது எடுத்தாலும் தோல்வி 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 தோல்விங்க, எனக்கு எல்லாம் வீக்குங்க. கர்த்தரை சூஸ் பண்றாரு இயேசு நாமத்தினால. ஆமே. நான் எல்லாம் எது படித்தாலும் சரி எது பண்ணாலும் சரி நான் ரொம்ப வீக்கு, எனக்கு பதிய மாட்டேங்குது, என்னால் ஒன்றும் செய்ய முடியல, எனக்கு எதுவுமே நிற்க மாட்டேங்குது. கர்த்தரை சூஸ் பண்றாரு. பலமுள்ளவர்களை வெட்கப்படுத்தும்படி பலவீனர்களை கர்த்தர் தெரிந்து கொண்டார். ஹல்லேலூயா. உள்ளவர்களை அவமாக்கும்படி சொல்லுங்களேன். உள்ளகளை அவமாக்கும்படிக்கே, உள்ளவைகள் அவமாக்கும்படிக்கே தேவன் இல்லாதவை தெரிந்து கொண்டீர், தேவன் இல்லாதவை தெரிந்து கொண்டீர் சொல்றாரு. உள்ளவர்களை அவமாக்கும்படிக்கு உலகத்தில் இழிவானவர்களையும் அற்பமா எண்ணப்பட்டதுகளையும் இல்லாத பாருங்க. யாரு பாருங்க, யோசிச்சு பாருங்க, கேட்டகரி பாருங்க, அவர் கேட்டகரி எப்படி சூஸ் பண்ணாரு பாருங்க. உள்ளவளை அவமாக்கும்படிக்கு உலகத்தில் இழிவானவர்கள் சொல்லுங்க, ரொம்ப அவன் பார்க்கறதுக்கு நல்லா இருக்காது. ஆமா, பவுல் பார்த்தீங்கன்னு வைங்களேன், ஆளுக்குள்ள கண்ணு கூச்ச சுவாபம், கண்ணு சொல்ற பவுல். நான் வந்து எனக்கு உடம்பே ஒரு மாதம் இருக்கனால வந்து அடுத்தது சொல்கிறேன் பாருங்க, அடுத்து வராது சொல்கிறாரு. அவர் கத்தர் சூஸ் பண்ண, அவர் கத்தர் சூஸ் பண்ணார். இழிவான சொல்லுங்க, இழிவானவர்களையும் அற்பமாய் ஆட, இவெல்லாம் ஒரு ஆளு, அற்பமாய் எண்ணப்பட்டவர்களையும் இல்லாதவர்களையும் தேவன் ஏன் இவங்களை தெரிந்து கொண்டாரு? மாம்சமான எவனும் தேவனுக்கு முன்பாக பெருமை பாராட்டப்படிக்கு அப்படி செய்தார். ஏன் செஞ்சார்னா, இந்த கேட்டகரி நான் இவனை சூஸ் பண்ணனா இப்போ என்ன செய்ய மாட்டான், நான் எப்படி சம்பாதிச்சு பெரிய கார் வாங்கி பங்களா கட்டும் போது எல்லாம் நான் தான், நமக்கு எல்லாம் தெரியும் அப்படி பீத்தல் பெற மாட்டான். எல்லாம் கர்த்தர், அப்பா எல்லாம் உமக்கு தான் ஆண்டவரே அப்படின்னு சொல்லுவான். ஹல்லேலூயா. அவன் சம்பாதிக்கிறான், வேலைக்கு போறான், எல்லாம் பண்றான், கடைசியில் அவன் யாரை சொல்லுவான்? கர்த்தர்னு சொல்லுவான். இருக்கிறவன்கிட்ட சூஸ் பண்ண அவன் என்ன செய்வான்? கர்த்தராது ஒன்றாவது, நான் தமிழ்நாடு சிக்கிம் டாக்டர் போட்டேன் ஏன் வந்துச்சு போனா அப்படிம்பா. ஆமே, நான் சம்பாதிச்சேம்மா, நீ எனக்கு தரம் இருக்குமா, எனக்கு படிப்பு இருக்கு, நான் எல்லாமே எனக்கு எல்லாம் நான் அப்படிமா. அவன் நான் சொல்லுவான், கர்த்தர் நானா ஒண்ணுமில்லாம் பார்க்கிறார். ஹல்லேலூயா. ஞானிகளை சொல்லுங்க வெட்கப்படுத்தும்படிக்கு கர்த்தர் இல்லாதவர்களையும் இழிவானவர்களையும் ஒன்றுமில்லாதவர்களையும் அவர் தெரிந்து கொள்ளுகிறார். ஆமே. ஞானிகள் உள்ளவர்கள் இவங்க எல்லாம் நான் அல்ல என்று சொல்ல மாட்டாங்க. இல்லாதவர்கள், இழிவானவர்கள், பைத்தியமானவர்கள், பலவீனர்கள், அற்பமாக எண்ணப்பட்டவங்கெல்லாம் நான் அல்ல கிறிஸ்துன்னு சொல்லுவாங்க. என்னைக்கெல்லாம் நீங்கள் உங்ககிட்ட சம்பாத்தியம் வரும்பொழுதோ பணம் வரும்பொழுதோ நான் அல்ல ஆண்டவரே, இது நான் அல்ல, இது நான் அல்ல, இந்த வீடு நான் அல்ல, இந்த வாகனம் நான் அல்ல, இந்த சம்பாதிச்ச பணம், இந்த மாசம் சம்பளம் இது நான் அல்ல டாடி, எல்லாம் நீங்கப்பா அப்படி எதெல்லாம் சொல்றோம் அவனை தூக்கு அப்படிங்கிறார் ஆண்டவர். ஹல்லேலூயா. அவனை தூக்குற கர்த்தர், அவனை தூக்குற கர்த்தர். ஏன் அப்படி சொல்லும் போது அவனுக்கு எல்லாம் திரும்ப வருது, எல்லாமே திரும்ப
பச்சைக்கிளி வெட்டினது, பிசுக்களை போட்டு வெட்டினது எல்லாம் அவனுக்கு திரும்ப கத்தனை செய்கிறார், அவனுக்கு தர ஆரம்பிக்கிறார். இதுதான் தேவனுடைய ராஜ்யத்தின் ரகசியம். தேவனுடைய ராஜ்யத்தினுடைய ரகசியம். இந்த ரகசியம் அவங்களுக்கு என்ன செய்யல, தெரியல. அவங்க நினச்சிட்டாங்க, நம்ம நல்லா சம்பாதிப்பா, நல்லா உழைக்கணுப்பா, நல்லா பண்ணுப்பா, சரி தப்பு இல்லை. ஆனால் நல்லா சம்பாதிங்க, நல்லா உழைங்க, நல்லா படிங்க. ஆனால் இதில் யாரு நான் நல்ல, எல்லாம் கர்த்தர்னு சொல்லி பழகுங்க. ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தர்னு சொல்லி பழகிறது மட்டும் இல்லாமல் வெறும் வாயில மட்டும் சொல்லக்கூடாது, செயல்பாட்டில் காமிங்க. செயல்பாட்டில் காமிங்க. விசுவாச கிரியை உண்டு. ஏன்னா இது விசுவாசம் ஒரு ரகசியம். இது ஒரு ரகசியம். அதை விசுவாச கிரியில காட்ட ஆரம்பிங்க. ஆமென். இந்த மாதத்தில் ஆண்டவரே, எனக்கு கர்த்தர் இல்லாதவர்களையும் பைத்தியமாலும் தெரிந்து கொண்டிருக்கீங்க. அது யாரு? எங்களை தான் ஆண்டவரே. என்னை தெரிந்து கொண்டிருக்கீங்க. நாங்கள் தான் அது. சொல்லப்பட்டது யார்? அது எங்களுக்கு தான் அந்த வார்த்தை. இல்லாதவர்களையும் இழிவானவர்களையும் அற்பமாக எண்ணப்பட்டவர்களையும் ஒன்றுமில்லாதவர்களையும் கர்த்தாவே எல்லாம் நாங்கள் தான் ஆண்டவரே. நீங்கள் என்ன இந்த காலவெளி தேவைப்படும் உங்களுடைய பிள்ளையாக தெரிந்து கொள்வதற்கு நன்றி ஆண்டவரே. பெரிய பெரிய ஆட்கள், அறிவாளர்கள், டாக்டர்ஸ், இன்ஜினியர், ஜீனியஸ், ஜட்ஜஸ் எல்லாம் எங்கே இருக்காங்க? வீட்டில் உட்காந்துருக்காங்க. ஆனால் கர்த்தர் நம்ம இருக்காரு. எவ்வளோ பெரிய கர்த்தர் பாருங்க, எவ்வளோ அன்புள்ளவர் பாருங்க. அவர் ஏன் இவங்களை தெரிந்து கொண்டாதான் இல்லாதவர்களை உருவாக்குற கர்த்தர். சொல்லுங்க, இல்லாதவர்களை. ஆமாம், அவர் இந்த மாதத்தில் உங்களுக்கு என்னென்ன தேவையோ அத்தனை அவர் உருவாக்கி தரப்போகிறார். எல்லாம் சரி, இப்போ சமயம் ஆயிடுச்சு. அடுத்த வாரம் தொடருவோம். உருவாக்குறவர் அதாவது இந்த மாதத்தில் எனக்கு எல்லாத்தையும் தேவைப்பட நீங்கள் உருவாக்க போகிறீங்க. எனக்கு என்ன வேண்டியதோ அத்தனையும் என்ன செய்ய நீங்கள் செய்ய போகிறீங்க. நீங்கள் செயல்பட போகிறீங்க. உங்களுடைய கரம் செயல்பட போகுது. உங்களுடைய வல்லமை செயல்பட போகுது. உங்களுடைய அதிசயத்துக்காக நாங்கள் பார்க்க போகிறோம். இந்த மாதம் தகவப்பண்ணி சுவாமி ராஜா, உங்களுடைய அதிசயமான காரியம் நாங்கள் தகவப்பண்ணி நோக்கி பார்க்க போகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா, நீர் எங்களுக்கு பயத்தின் ஆவியை தராமல் தைரியத்தின் ஆவி தந்தீரே. அப்பா, எங்களுக்கு சோர்வின் ஆவியை தராமல் உற்சாக ஆவி தந்தீரே. உற்சாக ஆவி தந்தீரே. அப்பா, நீர் எங்களுக்கு பயத்தின் ஆவியை தராமல் தைரியத்தின் ஆவி தந்தீரே. அப்பா, நீர் எங்களுக்கு சோர்வின் ஆவியை தராமல் உற்சாக ஆவி தந்தீரே. உற்சாக ஆவி தந்தீரே. அப்பா, நீர் எங்களுக்கு பயத்தின் ஆவியை தராமல் தைரியத்தின் ஆவி தந்தீரே. அப்பா, நீர் எங்களுக்கு சோர்வின் ஆவியை தராமல் உற்சாக ஆவி தந்தீரே. உற்சாக ஆவி தந்தீரே. ஞானிகளை வெட்கப்படுத்தும்படிக்கு இந்த பைத்தியங்களை தெரிந்து கொண்டீர். ஞானிகளை வெட்கப்படுத்தும்படிக்கு இந்த பைத்தியங்களை தெரிந்து கொண்டீர். உள்ளதை அவமாக்கும் படிக்கு, உள்ளதை அவமாக்கும் படிக்கு இந்த இல்லாததை தெரிந்து கொண்டி. இந்த இல்லாததை தெரிந்து கொண்டி. அப்பா, நீர் எங்களுக்கு பயத்தின் ஆவியை தராமல் தைரியத்தின் ஆவி தந்தீரே. அப்பா, நீர் எங்களுக்கு சோர்வின் ஆவியை தராமல் உற்சாக ஆவி தந்தீரே. உற்சாக ஆவி தந்தீரே. இந்த மாதம் முழுதும் கர்த்தர் நம்மை உற்சாகவினால் நம்மளை உற்சாகப்படுத்தி கர்த்தாவே ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி எங்களை தெரிந்து கொள்ள ஆண்டவரே. உள்ளவர்களை அவமாக்கும்படி இல்லாத தெரிந்து கொண்டிருக்கீங்க.
உம்முடைய மாபெரும் அன்புக்காய் நன்றி ஆண்டவரே, கிருபைக்காய் நன்றி அப்பா. இந்த ஞானம் யாருக்கும் தெரியல, ஆனால் எங்களுக்கு உம்முடைய ஆனந்த ஞானமானது ரகசியத்தை நீர் வெளிப்படுத்தி வெற்றி வாழ் சபையை விசுவாசிகளாய் உம்முடைய பிள்ளையாய் எங்களை மாட்டுங்க. நன்றி ஆண்டவர். உலகத்தில் எவ்வளோ ஞானிகள் இருக்காங்க, எவ்வளோ கல்விமான் இருக்காங்க, செல்வன் இருக்காங்க, எல்லாவற்றையும் விட்டு ஆண்டவரை எங்களை தெரிந்து கொண்டு நீர் எங்களுக்கு தகப்பனே புதிதான காரியங்களை எல்லாம் தகப்பனே திரும்ப அளித்து எங்களை புதிய மனுஷனாய்க்கத்தா எங்களை மாற்றப் போகிற ஆண்டவரை ராஜ்யத்துக்குள் நாங்கள் இருக்கிறோம். இந்த நன்மையான காரியங்களை எப்பொழுது இருப்பதாக ஜெபம் அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய குமாரனாகிய இயேசு நாமத்தில் வந்திருக்கிறோம் ஆண்டவரை. இந்த காலவேளை தகப்பனே சுவாமி, இந்த ரகசியத்தை எங்களுக்கு தகப்பனை வெளிப்படுறதுக்காக நன்றி கர்த்தாவே. ஞானிகளுக்கு மற்ற காரியங்களை வெளிப்படுத்தாதபடி பாலகருக்கு கர்த்தாவே நீ வெளிப்படுத்துக்க நன்றி தகப்பனே சுவாமி. எங்களுக்கு தெரிந்து கொண்டதுக்காக நன்றி. இந்த மாதம் முழுதும் கர்த்தாவே ராஜா உம்முடைய ஆனந்த ஞானமானது எங்களுடைய குடும்பத்தில் விளங்க செய்வீராக, பிஸ்னஸில் விளங்க செய்யுங்க ஆண்டவரே, படிப்பில் மற்ற எல்லா காரியங்களும் உம்முடைய ஆனந்த ஞானம் விளங்கட்டும் ஆண்டவரே. நாங்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்கிறோம் என்பதை தகப்பனே மற்றவர்கள் கண்டுகொள் கல்லும்படியாய் நீர் தகப்பனே எல்லாவற்றுதான் ஆஸ்வாதம் தகப்பனே திரும்ப எங்களுக்கு தரும்படி நாமத்தினால எதெல்லாம் நாங்கள் இழந்து போனோமோ அத்தனை தகப்பனே சுவாமி ரஜா எங்களுக்கு ரஜா எங்களுடைய குடும்பத்தில் வரப்போதுக்காக நன்றி ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசிர்வதிக்கிறோம், கையை ஆசிர்வதிக்கிறோம், பிள்ளைகளை ஆசிர்வதிக்கிறோம். இந்த நாலு தகப்பனே சுவாமி ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கை தகப்பனே பிரகாசமாய் மாற்றும் இயேசுவின் நாமத்தினால வந்த ஒவ்வொரு மக்களையும் ஆசிர்வதிக்கிறோம் ஆண்டவரே. கிருபை நாள் முடிக்கொள்ளுங்க. துதி கனமை உண்மைக்கு செலுத்துகிறோம். சுகம், பலன், ஆரோக்கியம், தீர்க்காய்சு, நல்வாழ்வு எப்பொழுது தகப்பனே மூடிக்கொள்ளட்டும் ஆண்டவரே. தேவ கிருபை தாங்கட்டும். இயேசுவின் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, வருவாதே. கர்த்தரை கிருபையும் பிதாவுடைய அன்பும் பசுவாய்க்கும் போல இப்பொழுது நாமோட்டிருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.